அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எஜுகேஷன் சைக்காலஜி பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜியில் 30 அவுட் ஆஃப் 30 எடுக்கணும் அப்படின்னா என்ன புக்கு படிக்கணும் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வித் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இப்போது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஜுகேஷன் சைக்காலஜி எதுக்கு சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா, நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக நம்மளுடைய மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 150 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 150 கொஷின்ஸில் 110 கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா மேஜர், பேலன்ஸ் 40 கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜி அண்டு ஜிகே, இது ரெண்டும் சேர்த்து 40 மார்க் வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 30 மார்க் மட்டும் சைக்காலஜிலேருந்து வரும். இந்த 30 மார்க்கு ப்ளஸ் இந்த ஜிகேயில் வரக்கூடிய 10 மார்க் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம என்ன தான் மேஜருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படித்தாலையும் நம்மளுடைய மார்க் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா ஒரு 80 to 90 மார்க் கண்டிப்பாக வாங்கிடலாம். சரியா, நல்ல எஃபர்ட் போட்டு படித்தா சரிங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 40 மார்க்கில் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 20 to 25 எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் இதில் ஒரு 80 எடுத்தீங்கன்னா கூட ப்ளஸ் இதில் ஒரு 20 மார்க்னா கூட 100 மார்க் ஆல்மோஸ்ட் பண்ணாக்கா நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்துடுவீங்க. அப்போ இந்த ஜிகே மார்க் அப்படின்றது வெரி 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 எசென்ஷியல். ஜிகே அண்ட் சைக்காலஜி அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். அதுக்கு தான் நம்ம என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கிறது சைக்காலஜி மட்டும் படித்தா போதும் 30 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஆனால் அது கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓல்டு சிலபஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. புது சிலபஸ் நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜி பற்றி வரல. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், ப்ரோக்ராம் ஆஃப் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், யூனிலைசேஷன் ஆஃப் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், இந்த ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனை பற்றி எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இந்த பிரெயின் ட்ரெயின், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஎட்டில் ஒரு புக்கு ஒன்று இருக்கும். சரிங்களா, பிஎட் படிக்கிறவங்களுக்கு ஒரு புக் ஒன்று இருக்கும், ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒன்று வரும். ஸோ இந்த புக்கு யாருக்கிட்ட இருக்கோ அந்த புக்கை வாங்கி படித்தா மட்டும்தான் இந்த ஃபஸ்ட் யூனிட்டை கவர் பண்ண முடியும். ஸோ அதில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 10 யூனிட் இருக்குதுன்னு சொன்னேன். சாரி 8 யூனிட் இருக்குது. அப்போ 8 யூனிட்னாக்கா டோட்டலாக 30 கொஷின்ஸ் இருக்குது இல்லையா. 8 பார்த்தீங்கன்னா 30 பிரித்தா ஒரு யூனிட்டுக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜாக கேட்கணும் அப்படின்னாக்கா 3 to 4 கொஷின் கேட்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 to 6 கொஷின் வந்துடும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 யூனிட் வரும். இப்போ ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 இல்லை 3 கொஷின் வந்துடும். ஸோ அப்போ நமக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிஎட் படிக்கும்போது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதில் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனை பற்றி ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை பற்றி படிக்கணும். சரிங்களா, அந்த புக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்தானம் புக்காக இருக்கலாம், இல்லை நாகராஜன் புக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆத்தர் புக்காக இருந்தால் கூட ஓகே. அடுத்து செகண்ட் பாருங்கள், நேஷ்னல் இன்டகிரேஷன் செகண்ட் யூனிட்டு, இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், வேல்யூ எஜுகேஷன் இன் ஆக்ஷன், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த்து, சானிடைசேஷன், சேஃப்டி அண்டு ஃபஸ்ட் எய்டு, உமன்ஸ் எஜுகேஷன், இதை பற்றி எல்லாம் இருக்குது. சரிங்களா. ஸோ மீடியம் ஆஃப் எஜுகேஷன், மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூலு, ப்ரைவேட், எய்டடு, கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், ஹெட் மாஸ்டர்ஸ், ஹெட் மிஸ்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், அகாடமிக் சூப்பர்வைசர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பிஎட் படிக்கும்போது இன்னோவேஷன் அப்படின்னு ஒரு புக் இருக்கும், நாகராஜன் ஆத்தர் இருக்குது, இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா கவர் ஆகும். இந்த யூனிட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 to 3 கொஷின் வந்துடும். 2 to 3 கொஷின் வந்துடும். அடுத்து யூனிட் 3 பாருங்கள், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல், ஸ்பிரிச்சுவல், ரிலிஜியன், லிட்ரேச்சர், லாங்குவேஜ், எஜுகேஷன், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ட்ரேடு, ஆக்குபேஷன், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், டூரிஸ்ட் சென்டர், ஆர்ட்ஸு, கேம்ஸு, சொசைட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3rd யூனிட் வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவ்வளோவும் படித்தா மட்டும்தான் நமக்கு 1 or 2 கொஷின்ஸ் கவர் ஆகும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வர 4th யூனிட் தான் நமக்கு சைக்காலஜியே. அப்போ ஃபஸ்ட்டு 3 யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜியே கிடையாது நமக்கு. சரியா. அப்போ எஜுகேஷன் மெத்தடாலஜி தான் மொத்தமே நமக்கு யூனிட்டோடைய அந்த சிலபஸோடைய டாபிக். அப்போ 4th யூனிட் பாருங்கள், த லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் சுச்சுவேஷன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி டு த டீச்சர், கான்செப்ட் ஆஃப் க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டி. ஸோ இதெல்லாம் வந்துடும். பியாஜே, ஸோ எரர், சரிங்களா, இமேஜினேஷன், திங்கிங் அண்ட் ரீசனிங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4th யூனிட்டில் சைக்காலஜியில் வந்துடும். அப்போ 5th யூனிட் பாருங்கள்,
Special characteristics of adolescents and their problem, attitudes, interest, group behavior, discipline, leadership, அப்புறம் வந்து பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் ஸ்டைலு, ஃபேக்டர்ஸ் இன் லேர்னிங், டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், கண்டிஷனல் லேர்னிங், கிளாசிக்கல் அண்ட் ஆஃப்ரண்ட் லேர்னிங், இன்சைட், இமிட்டேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா இதுவும் சைக்காலஜியில் வந்துடும். அப்போ 4th யூனிட்டும் சைக்காலஜி, 5th யூனிட்டும் சைக்காலஜி. 6th யூனிட் பாருங்கள், motivation, Maslow hierarchy of needs, role of rewards and punishments, level of aspiration, achievements, motivation. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நிறைய இருக்குது. இதுவும் நமக்கு சைக்காலஜிலே வந்துடும். ஸோ இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. அப்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை யூனிட் இருக்குது? 4, 5, 6. அப்போ இந்த 3 யூனிட் படித்தோம்னா மட்டும்தான் நமக்கு சைக்காலஜி புக்கு. ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படிக்கிறோம், சைக்காலஜி மட்டும் தான் படிச்சிருப்போம். அப்போ 3 யூனிட்டில் ஒரு யூனிட்டுக்கு 3 கொஷின்னாலே நமக்கு சைக்காலஜிலேருந்து எத்தனை கொஷின் வரும்? 9 கொஷின் வரும். சைக்காலஜி புக்கு படித்தாக்கா 9 to 10 இல்லை 12 கொஷின் வரும். அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி தான் வரும். அப்போ அடுத்தது 7th யூனிட் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபர் பண்ணக்கூடிய புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, நம்ம பிஎட் படிக்கும்போது இப்போது 2010க்கு முன்னாடி படித்தவங்களா இருந்தால், 11க்கு முன்னாடி படித்தவங்களா இருந்தால் செமஸ்டர் பேட்டர்ன் நான் செமஸ்டர் பேட்டர்ன் படிச்சிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகராஜன் அப்படின்னு ஒரு ஆத்தர் புக்கு, அப்படின்னா சந்தானம் அப்படின்னு ஒரு ஆத்தர் புக்கு, இது 2 தான் படிச்சிருப்போம். இதில் நாகராஜனும் ஓகே, சந்தானமும் ஓகே, அது 2 மட்டும் ஓகேவா? அப்போது இருந்த கொஷின் ஓகே. அதாவது ஸ்டார்டிங்கில் டெட் எக்ஸாம் வரும்போதாக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்டிங் பிஜிடிஆர்பி எக்ஸாம் டைமில் நாகராஜன் ஆத்தர் சந்தானம் புக்கு படித்தா போதும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புக்கில் இருந்து 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் தான் வரும். அப்போ வேறு எது சார் படிக்கணும் அப்படின்னாக்கா, எஸ்கே மங்கள் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது, ப்ளஸ் சந்தானம் புக்கு இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் வரும் அப்படின்றவங்க எஸ்கே மங்கள் புக்கு படிச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து இமேஜ் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து பண்ணாக்கா அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி. ஆத்தர் வந்து பண்ணாக்கா எஸ்கே மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புக்கில் இருந்து தான் வந்து பண்ணாக்கா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா இப்போ நமக்கு எடுக்கிறாங்க. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணாக்கா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான். சரிங்களா? நான் அடுத்தடுத்த வீடியோ வரும்போது வந்து பண்ணாக்கா உங்களுக்கு வந்து வித் ப்ரூஃபோடு கொடுக்குறேன். இந்த புக்கில் எந்த பேஜ்லேருந்து எந்த கொஷின் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில். அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா இது கல்வியல் மனவியல் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் எஸ் சந்தானம் புக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இதிலிருந்து கொஷின் வரும். சரிங்களா? இது 2 பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சந்தானம் புக், தமிழ் மீடியம் தான் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா சந்தானம் புக்கு படிங்க. சந்தானம் புக்கு மட்டும் படித்தா போதுமானா கண்டிப்பாக பத்தாது. சந்தான புக்கு படிக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்கே மங்கள் புக்கு படிக்கணும். இது 2 படித்தா மட்டும்தான் சைக்காலஜியில் அந்த 10 to 12 மார்க் வாங்க முடியும். அப்போ 10 to 12 மார்க் தான் சைக்காலஜி வரும்னா, அப்போ வேறு எதுலேருந்து சார் வரும் அப்படின்னாக்கா, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்று சொன்னேன், செகண்ட் யூனிட் ஒன்று சொன்னேன், தேர்ட் யூனிட் ஒன்று சொன்னேன். இந்த 3 யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொஷின் வச்சுப்போம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7th யூனிட் பாருங்கள். மீனிங் ஆஃப் எஜுகேஷனல் இன்னோவேஷன், பிரின்சிபல்ஸ் இன்வால்வ்டு இன் இன்னோவேஷன், எமர்ஜென்சி ஆஃப் ஸ்கூலு, தாகூர், சாந்தினிகேதன், காந்திஜி, பேசிக் எஜுகேஷன், நெய்லு, அப்புறம் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன், அரபிந்தோ, ஆஸ்ட்ரம் ஸ்கூலு, ரூசோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜே கிருஷ்ணமூர்த்தி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7th யூனிட்டில் வராங்க. இதுக்கெல்லாம் என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னாக்கா, அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாகராஜன் ஆத்தர் புக்கு. ஸோ இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கோடைய நேம். சரியா? எஜுகேஷன் அண்ட் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், நாகராஜன் ஆத்தர். அந்த புக்கு படிச்சிங்கன்னா இது மேக்ஸிமம் கவர் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நெட்லேருந்து தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜே கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஜே கிருஷ்ணமூர்த்தியை பற்றி நம்ம நாகராஜன் ஆத்தர் புக்கில் இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? நெட்லேருந்து தான் எடுக்கணும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து படித்தா மட்டும்தான் அந்த சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 out of 30 வாங்க முடியும். அடுத்து 8th யூனிட் பாருங்கள். மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986. அடுத்தது எம்எல்எல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஸ்கூலு, ஸ்கூலிங்கு, நான் கிளாஸ் ரூம் லேர்னிங்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் பேஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், கம்யூனிட்டி ஸ்கூலு, எஜுகேஷ்னல் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆகும், இன்னோவேஷன் புக்கில் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலிங்காக இருக்கட்டும், மொபைல் ஸ்கூலிங்காக இருக்கட்டும், கம்யூனிட்டி ஸ்கூலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் சைனிக் ஸ்கூலு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு அந்த இன்னோவேஷன் புக்கில் கவர் ஆகும். இதுக்கு மேக்ஸிமம் இன்னோவேஷன் புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இந்த புக்கும் சரி நெட்டும் கவர் பண்ணணும் சரிங்களா. கூகுளில் போயிட்டு தேடி கவர் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்படி படித்தா மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 30 out of 30 வாங்க முடியும். அகைன் சொல்கிறேன், சைக்காலஜி அப்படின்றது அது எஜுகேஷன் மெத்தடாலஜி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜியில் 30 மார்க் வரும்,